எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த மனிதனாகப்பட்ட நாம் சில நேரங்களில் பாதை மாறியவர்களாக ஆகிவிடுகிறோம். எப்படி என்றால், இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளையோ அல்லது மார்க்கத்தில் இல்லாத இணைவிப்பு காரியங்களிலோ ஈடுபடும் பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு இணைவிப்பதோட ரசூலுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறான். அப்படியான விஷயங்களிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில துவாக்களை நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அந்த துவாக்களில் ஒரு துவாவை நம்ம இப்போ மனப்பாடம் பண்ணிக்குவோம். ஏற்கனவே இந்த மாதிரியான துவா நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா ஒரு உள்ளத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு செயல்பாட்டிலும் போகாமல் சைத்தானுடைய தீங்குகளில் இல்லாமல் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு துவாவை நம்ம போதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான தீய விளைவுகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு துவாவானது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன துவா அப்படின்னா, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தின்பால் நிலைபெற செய்வாயாக. ஒரு நல்ல அருமையான துவா. இந்த மார்க்கம் அழகா நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நம்முடைய பணிகள் என்ன பணியும் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறையில் நம்ம செல்லணும். அப்படி சென்றால் நாளை மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். இந்த உலக வாழ்க்கை சும்மா தாங்க. இதிலேருந்து நம்ம வெற்றி அடைஞ்சு போகணும் அப்படின்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பரிசு, அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் நம்ம நிரந்தர சொர்க்கத்தில் நம்ம போய் தங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை நம்ம ஒவ்வொரு துவாக்களையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய செயல்பாடுகள் சீராக அமையும். அப்படிப்பட்ட அந்த துவாவோட ரிலேட்டடான ஒரு துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும் சர்ரிஃபுல் குலூபி சர்ரிஃப் குலூபனா அலா தாத்திக்க, உள்ளங்களை திருப்பக்கூடிய இறைவா, எனது உள்ளங்களை உனது மார்க்கத்தின்பால் திருப்பி விடுவாயாக. அதாவது உனது வழிபாட்டின்பால். ஒரு உள்ளங்களை அல்லாஹ் திருப்பக்கூடியவனா இருக்கான். அந்த திருப்பக்கூடிய இறைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களது உள்ளங்களை உனது மார்க்கத்தின்பால் திருப்பி விட்டுரு. அப்படியே யூட்டன் அடிச்சு திரும்பி அதே மார்க்கத்தில் தான் நம்ம நிற்கணும். அப்படிப்பட்ட துவாவானதான் இது. அல்லாஹும் சர்ரிஃபுல் குலூபி சர்ரிஃப் குலூபனா அலா தாத்திக்க, உள்ளங்களை திருப்பக்கூடிய இறைவா, எங்கள் உள்ளங்களை உனது வழிபாட்டின்பால் திருப்புவாயாக அப்படிங்கிற கேட்குற இந்த துவாவானது ரொம்ப அருமையான துவா. ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த காலத்தில் நம்முடைய உள்ளங்கள் எப்படி வேணாலும் பிறண்டு போகலாம், எந்த நிலைமைக்கு வேணாலும் போகலாம். அதிலிருந்து நாம் மாறாமல் இருக்குன்னா இந்த மாதிரியான அழகான ஒரு துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் காலம் வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து மரணிக்கும் பாக்கியத்தை நம்ம கொடுப்போம். அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தூய ஒரு மார்க்கத்தில் இருந்து மரணித்தோம் அப்படின்னா நாளை மறுமையில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக